அன்பு சகோதரர்களே, இன்றைய நாள் தியான வாக்கியமாக தொடக்க நூல் 37வது அதிகாரத்திலே 3, 4, 12, 13, 17 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தையினுடைய சுருக்கத்தை வாசிக்கலாம். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடு நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறதை கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மாயிலருக்கு இவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயிலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். அன்பு சகோதரர்களே, பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் தீய செயல் என்று சொல்லப்படுகிறது. நமது சமயத்தினுடைய பார்வையில் பாவம் என்றால் கடவுளின் கட்டளையை மீறுவது என்று சொல்லப்படுகிறது. செய் அல்லது செய்யாதே, இதை மீறுவது பாவமாக கருதப்படுகிறது. சாவான பாவம் 7 சுட்டி காட்டப்படுகிறது. தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை, பெரும் தீனி, பொறாமை, சோம்பல், இந்த 7ம் சாவான பாவம் என்று திருச்சபை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இன்று வாசி கேட்ட தியான வாக்கியத்திலே இந்த சாவான பாவங்கள் ஒன்றான பொறாமையை பற்றி பார்க்கிறோம். தொடக்க நூலிலே காயின் தன் சகோதரன் ஆபேல் மீது பொறாமை கொள்கிறான். விளைவு கொலையில் முடிகிறது. இன்று வாசி கேட்ட அந்த பகுதியில் யோசேப்பின் மீது அவன் சகோதரர்கள் பொறாமை கொள்கிறார்கள். காரணம், அவன் தந்தை யோசேப்பை அதிகமாக அன்பு செய்ததனால், யோசேப்புக்கு மீது அளவு கடந்த பாசம் இருப்பதனால் மற்ற சகோதரர்கள் அவர்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள். இந்த பொறாமை என்ன செய்தது என்று நாம் பார்க்கலாம். அவனை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். பிறகு இஸ்மாயிலருக்கு விற்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இந்த பொறாமை என்கின்ற சாவான பாவம் மனிதர்களை உள்படுத்துகிறது. இந்த யோசேப்பை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற போது இயேசுவை பற்றி நினைத்து பார்க்கலாம். யோசேப்பு தன் சகோதரர்களுடன் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் எகிப்திலே ஆளுநராக இருக்கின்ற போது தன் சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவர் மாறுகிறார். இயேசுவை பற்றி பார்க்கின்ற போது இயேசுவை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த மக்களுடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுப்பவராக அவர் இருக்கின்றார். இந்த யோசேப்பை அவன் சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசு விற்கிறார்கள். இயேசுவை சீடர்கள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுக்கிறான். யோசேப்பு அரசு அதிகாரிகளில் ஒருவராக உயர்த்தப்படும் மேன்மை நிலைக்கு செல்கிறார். நமது ஆண்டவர் சாவுக்குட்படுத்தப்பட்டாலும் உயிர்ப்பின் மாட்சிமையை பெற்றுக் கொள்கிறார். கடவுள் அவர்களை கைவிட்டு கிடவில்லை. அன்பு சகோதரமே, பொறாமை என்கின்ற சாவான பாவம் இன்று பல குடும்பங்கள் அழித்து வருகிறது. என்னுடைய பொறாமை மற்றவருடைய வீழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, மற்றவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, மற்றவருடைய எழுச்சிக்கு தடையாக இருக்கிறது. இந்த பொறாமை என்கின்ற ஆணவம், அகங்காரம், அடங்காத்தனம் அனைத்தும் என்னை பாவத்தில் விழ வைத்துக் கொண்டிருக்கின்றன, சாவுக்குட்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. யார் பெரியவர்? கடவுளா, லூசிபரா? அன்று துவங்கி அதே பொறாமை தீய குணம் இன்றும் துவங்கி கொண்டிருக்கிறது. என்னில் கொழுந்து விட்டு எறிகின்ற பொறாமை குணத்தை இந்த தவ நாட்களாக இந்த நாட்களில் அடக்குவதற்கு கடவுள் எனக்கு அழைப்பு தருகிறார், உங்களுக்கும் அழைப்பு தருகிறார். இந்த பொறாமை என்கின்ற தீயினால் வெந்தது ஏராளம், பொறாமை என்கின்ற குணத்தினால் அழிந்தது ஏராளம். இன்னும் அழிய வேண்டுமா? நம்முடைய பொறாமை குணத்தை விட்டு வெளியே வருவோம். கடவுளுடைய அன்பில் நிலைத்து நிற்போம். கடவுளுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம்.
பொறாமை என்கின்ற தீயை நம்மிடமிருந்து அகற்ற இறை அருளைக்காக மன்றாடுவோமா. இறைவா, உமது அன்பில் என்றும் நிலைத்து நிற்க ஆசைப்படுகின்ற நாங்கள் இந்த சாவான பாவமாகிய பொறாமை என்கின்ற குணத்தை எங்களிடமிருந்து அகற்ற உமது வல்லன்மை எங்களுக்கு தாரும். மற்றவர்களை எங்களை விட உயர்ந்தவர்களாக கருதுகின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும் என்றும் எங்களை ஆசீர்வதியும். ஆமேன்.